அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப வருட பலன் 2026 பராபவ வருடத்துடைய பலாபலனை மிக சிறப்பா மேச முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி நம்மளுடைய நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். தமிழ் வருடம் அப்படிங்கும் பொழுது சித்திரை, அந்த சித்திரை மாதம் எப்படின்னாங்க, மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று பிரவேசிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட 14/4/2026 சதய நட்சத்திரத்துல பிரவேசிக்கிறார். அப்படியே ஆரம்பிக்கிறதே சதயத்துல ஆரம்பிக்குதுங்க. அப்ப இந்த சதயம் அப்படிங்கும்போது ராகுவுடைய நட்சத்திரம் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த ராசி எப்படின்னா சதயத்துல ஆரம்பிக்குது. பார்த்துக்கங்களேன். செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்ல பிறக்கக்கூடிய அந்த தமிழ் வருட பிறப்பு மிக அற்புதமாக இருக்குமானா, இந்த பராபவன் அப்படின்னா ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு போராட்டம்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துக்கே, நம்மளுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கே அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்ப பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நிறைய விஷயங்கள், ஒரு போர் நடக்கிறது, பூகம்பம், நெருப்பு, காற்றுனால பிரச்சனை, நீர்நிலையினால ஒரு சில நாட்டுல, ஏன்னா மீனத்துல சனி பகவான் இருக்கார், அதனால இப்படி மழை வளம் நல்லா இருக்குங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டுல கிரக நிலையில ராகு கேது அடவுக்குள்ளார மற்ற 7 கிரகங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது காலசர்ப தோஷத்தோட பிறக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இப்ப உத்திரட்டாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சனி பகவான் உத்திரட்டாதி சுயசாரம் பெறார். குரு பகவான் புனர்பூஷத்துல பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய, கேது மகத்திலேயே இருக்கார். இப்படி தன்னுடைய ஆதிக்கத்திலேயே ஒவ்வொரு கிரகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலாபலனை நமக்கு அவங்க இது கோச்சாரம் தாங்க. இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பிரச்சனைங்க வருது, இந்த வருஷம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி எப்படி, குரு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பிரவேசிக்கிறார். எப்படின்னா அதிசார குருவாக. இப்போ ஜூன்ல உடனே போகக்கூடிய காலகட்டங்கள் கடகத்திலிருந்து அடுத்தது சிம்மத்துக்கு அதிசாரமா போறாரு. அப்ப குரு சனி பகவான் மெயினா எடுத்து, ராகு கேது கும்பத்துலதான் இருக்கார். கேது எங்க இருக்காருங்க? மகத்துல, அதாவது சிம்மத்துல இருக்கார். இது டிசம்பர் 5ஆம் தேதி தான் மாறுது. ராகு கேது இந்த வருஷம் கடைசியில மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வச்சு மேசராசி முதல் நம்ம ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறோம். துலாம் ராசி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகம், சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய அற்புதமான இடம் அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா ராகு நட்சத்திரத்துல தான் இந்த வருடம் பிறக்குது ராசியா. அப்ப உங்களுக்கு சுவாதிக்கு நல்லா இருக்கு, அலைச்சல்கள் உண்டு, வெளிநாடு தொடர்பு உண்டு, வெளி பாஷை பேசக்கூடியவங்களா ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கக்கூடிய, ஒரு மதம் சார்ந்து பிரச்சனைகள்ல இருந்து தீரக்கூடிய அமைப்பு, இந்த கோர்ட் கேஸ் வம்பு இதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும், குரு பாக்கியஸ்தானத்துல பாக்கியம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து நல்ல ஒரு அமைப்புக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு 9ஆம் இடத்துக்கு வர்றது அத்தனை விஷயமும் உங்களுக்கு நல்லதை தான் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது 31ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரார். அப்ப வக்கரகதியாக ஜனவரி 24ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு, மீண்டும் கடகராசிக்கே போயிடுவார். இப்ப சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து என்ன செய்யறார் அப்படின்னா, உங்களுக்கு ருணரோக இருக்கக்கூடிய இடம் பால் கிடையாதுங்க சனி பகவான். அப்ப உங்களுக்கு உடம்பு தொந்தரவு தான் சரியாகும். கோர்ட்டு வம்பு கேஸ் இதெல்லாம் இருந்தால் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். சனி பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய விஷயம். அப்ப துலாமுக்கு ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவார். குரு உங்களுக்கு அவ்வளவு பாக்கியவான் கிடையாது. அதனால உங்களுக்கு ஒரு மீடியமான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார்.
அது ஒரு விசேஷம் அல்ல. பயிற்சி இல்லை, குரு பயிற்சி ஆனோடனே கடகத்துக்கு எந்த இடத்த பார்க்குறார்? விருச்சிகத்தை பார்க்குறார். அப்போ அது உங்களுக்கு ஒரு தனலாபம், குடும்பத்துக்கு மருமகன் வர்றது, திருமண யோகத்தை எல்லாம் கொடுத்துரும். பழைய பாக்கி, கடன் இதெல்லாம் இருந்தால் வசூல் பண்ணி கொடுக்குங்க. ஏற்றம் இறக்கமாக இருந்தவங்களுக்கு ஒரு சீரான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மன தெளிவை கொடுக்கும். அப்பாடா ஓஞ்சு போயிட்டேன் மேடம், எத்தனை தான் கஷ்டப்படுறது, எத்தனை தான் கடன் சுமை அப்படின்னு இருக்கவங்களா, கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மாற்றங்களை உண்டு. குழந்தைகளின் ஆரோக்கியம் குறைபாடு எதா இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நிறைவு, ஒரு நிம்மதிக்கு வரும். பூமி சார்ந்த யோகங்கள் உண்டு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய உண்டு. பட்டம் பதவி உயர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 70% சொல்லலாம்னு வச்சுங்களேன் நம்ம துலாம் ராசிக்கு. அப்போ உங்களுடைய இந்த குரு என்னாருன்னா படிக்கிற விஷயம், குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. குழந்தைங்கள ஒரு சிரமம் பாராமல் படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லா மார்க் வாங்கிடுவாங்க. எந்த காலேஜ் என்ன நீங்கள் டிகிரி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதெல்லாம் வருஷம் ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஜூன் ஜூலையில் உங்களுக்கு அந்த காலேஜில் என்ன சீட்டு கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம குழந்தைங்களுக்காக முயற்சி, இதெல்லாம் நிறைய ஜாதகம் பார்த்துக்கணும். தசாபுத்தி எப்படி இருக்குது, அந்த கோச்சார கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி தொடர்பில் வருது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மனக்கவலை நீங்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மானியம் உண்டு, நல்ல மகசூல் உண்டு, பயப்பட வேண்டாம், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ உங்களுடைய வீட்டில் குடும்பம் கெட்டிமேளம் கிடைக்கும், அப்படி நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். ஒரு முடிவுக்கு வரும்னு வச்சுக்கிங்களேன். ரொம்ப நாள் காத்துட்ருக்கீங்க, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னாகும், இந்த துளாராசி இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பை காட்டுது. என்னதான் முன்னேற்றம் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக துலாமுக்கு என்ன அப்படின்னா, துலாபாரம் கொடுக்கக்கூடிய பெருமாள் கோயில் எங்கே வேணாலும் நீங்கள் வழிபாடு இருக்கலாம். குருவாயூர் போயிட்டு வரலாம், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. துலாபாரம் எங்கெங்கே கொடுக்குறாங்களோ அங்கே அந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு ஒரு சீரான விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா காகத்திற்கு மந்திரம் விட்டுட்டே வாங்க. சரிங்களா? சனிக்கிழமை விரதம் இருங்க. துளாராசிக்காரங்க சனிக்கிழமை விரதம் இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒரு வேளை விரதம் இருக்கலாம், 1 மணி 1:30 மணிக்கு மேலே விரதம் விட்டு நான்வெஜ் சாப்பிடாதீங்க சனிக்கிழமை. அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு நாளாவது ஊனமுற்றோர்களுக்கு கைத்தடி அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அந்த பொருள் வாங்கி, இரும்பு பொருள் வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டு இருக்கும். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.